என்ன தமிழ் தீபா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டானா இன்னும் இல்லையா? ஃபுல்லாக கண்டுபிடிச்சிட்டானா இல்லையா? வேலாயுதம்பாளையம் போலீஸ் ஸ்டேஷன் எஸ்ஐ மேடம் இன்ஸ்பெக்டர் ஏட்டு, வேலூர் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ மேடம் ஏட்டு, கரிவலை போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் ஏட்டு, சென்னிமலை போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் ஏட்டு எஸ்ஐ மேடம் எல்லோரும் சேர்ந்து எனக்கு துரோகம் பண்ணிவிட்டு குற்றவாளி நீங்கள் எல்லாம் சேர்ந்து புகார் கொடுத்து என் வாழ்க்கை கெடுத்தது மட்டும் இல்லாமல் மாரியம்மா கூடயும் வாழ விடலை. அபிராமி என்கிற பேபி, சுஜாதா, சுபாஷினி, தமிழ், கனி, ஒவ்வொரு வீட்டு பொம்பளைங்க எல்லாருமே சம்மந்தப்பட்டு என் வாழ்க்கை கெடுத்துருக்கீங்க. இப்போ கெடுத்துட்டு இப்போ நான் சொன்ன வார்த்தையை நான் காப்பாற்றணும் தெரிஞ்சு அவங்கள வச்சு எல்லாத்தையும் மீடி கேஸை கொடுத்து எனக்கு இன்னொரு பொண்ணை ஸ்டேஷனில் கட்டி வைக்க சொல்லி எல்லாம் பிளான் பண்ணிகிட்டு இருக்கீங்களாடி. தமிழே இப்போயும் நான் சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கோ. அதாவது நான் உண்மையாலுமே என்றைக்கு சென்னிமலை விட்டு கரூருக்கு காலை எடுத்து மிதிச்சனும் அதிலிருந்து என் உசுரே போனாலும் நான் விளக்கு தான் போட்டுக்கிட்டு இருக்கிறேன். தமிழ் என்ன தவிர எவன் கூட நீ போய் வாழக்கூடாது. வார்த்தா செத்து சுடுகாட்டு போகணும். உனக்கு எவன் என்ன தவிர எவன் உனக்கு தொடரனா அவன் வம்சமே அழியணும். என்னைவா அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி கழுத்தில் கத்தியை வச்சு மிரட்டு சொல்லி கொடுப்பாளுங்க. நீங்கள் பண்ணிகிட்டு இருப்பீங்களா? வேலூர் ஸ்டேஷனில், வேளாங்கண்ணி ஸ்டேஷனில், சென்னிமலை ஸ்டேஷனில் பாபு, கார்த்தி, சிவா யார் யார் குடும்பத்திட்ட மிரட்டுறது? கவண்டனுங்கள்லாம் சேர்ந்து உடனே பெரியசாமிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஒரு பிரச்சனைன்னா எல்லாம் ஒன்றா சேர்ந்து தப்பு பண்ணுறீங்க. ஐயோ நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு தெரிஞ்சு ஆளாளுக்கு ஒரு பேரை சொல்லி தப்பிக்க பார்க்குறீங்களா? சட்டத்துலேருந்து தப்பிச்சது நீங்கள். நீங்கள் தான் எனக்கு துரோகம் செஞ்சுருக்குன்னு தெரிஞ்சிருங்க. அங்கேயே நின்று எவனாக இருந்தாலும் ஒத்தையும் நின்றுங்கடான்னு சொல்லி கரிவலத்துலேயே இந்த பிரச்சனையை முடிச்சிருப்பேன். எப்படி தமிழ் நீ பழி வாங்கணும், அதுக்கப்புறம் தான் நான் போய் குடும்பத்தோடு வாழணுமா? ஒன்றியம் இப்போ என் கூட ஒன்றியம் என் கூட குடும்பம் நடத்துகிறாளா, இல்லை ஜோதிமணி குடும்பம் நடத்துகிறாளா, இல்லை வேலாயுதமலை ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் பொண்டாட்டி பிள்ளையை குடும்பம் நடத்துகிறாளா, இல்லை எஸ்ஐ மேடம் குடும்பம் நடத்துகிறாளா, இல்லை எல்லா தப்புக்கு காரணம் ஏட்டை வச்சு தப்பு பண்ணுறீங்களா, இல்லை ஏட்டு பொண்டாட்டி பிள்ளையும் என் கூட குடும்பம் நடத்துகிறாளுங்களா? இல்லை ஒவ்வொரு வீட்டு பட்டச்சிங்களும் நான் என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன்னு ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாள். அது அவள் பேசி அவளை பேசி அவளுக்கு அவளை வாயாலேயே உண்மையை பாதி உண்மையை வர வச்சுட்டேன். அந்த உண்மையை எல்லா உண்மையும் ஒவ்வொரு வீட்டுக்கு சொன்ன ஒவ்வொரு இடத்துக்கு நான் போனேன். எந்த இடத்துக்கு போனாலும் கால் அடிபடுத்தி வச்சாலும் அடுத்த விஷமே அவ்வளோ வைக்கல இவ்வளோ வைக்கணும். எல்லோரும் சேர்ந்து தப்பு பண்ணிவிட்டு எம்ஜிஆர் நகர் தேவடையார் நாய்ங்க எல்லோரும் சேர்ந்து என் மனைவி மாரியம்மா கூட வாழ விடலை, தமிழையும் வாழ வைக்கலை, பெரியசாமி மருமகளும் வாழலை, பேபி வாழலை. இப்போ என்ன சொல்கிறாளுங்க, இப்போ பேபி தான் மெயின், பேபியை கேளு அப்படிங்கிறாள். பேபியை மாணிக்கிட்டு இங்கே வர எனக்கு பயங்கிறது கிடையாது. என் வாழ்க்கையில் சத்தியமில்லை எதுக்குமே நான் துட்டிச்சலாக தான் நின்று தான் பழக்கமே தவிர பயந்த பழக்கம் இல்லை. நான் வராத இருக்கிற காரணமே அது வேறு. இப்போ எல்லா உண்மையும் கண்டுபிடிச்சிட்டு தான் மொத்தமாக நாங்கள் வருவேன். மொத்தம் என் பொண்டாட்டி கனியா, தமிழா, வனிதாவா, மாரியம்மா மாதிரி பிள்ளையை பார்த்து வச்சு கட்டி வைக்க சொல்லி தேவடையில் கட்டி வைக்க சொல்லி எந்தெந்த நாய்க்கு கேஸை கொடுத்து போலீஸ்காரனை வச்சு எனக்கு மீண்டும் கட்டி வைக்கணும்னு நீங்கள் எப்போ நினைக்கிறீங்களோ அத்தனை வம்சத்திட்டு தூக்கி நான் உள்ளே வைக்கும். தமிழ் நான் கேவலமான ஆணவம் கிடையாது, பொம்பளைங்க அலையிறவும் கிடையாது. கட்டின பொண்டாட்டி மாரியம்மாளி ஒன்றை தவிர இன்னும் எவ்வளையும் நான் தொடாமல் இருக்கேன். புரியுதா தமிழ்? உனக்கு நான் உள்ள கொடுத்தேன், நீ எனக்கு படுத்த நான் உங்க கூட படுத்த பிள்ளையை பெற்றேன். அதுக்கே நீ ஊருக்குள்ளே போய் சீனு போட்டுட்ருக்கிறேன். உனக்கு வெள்ளி மலத்தில் வாழ சொல்லி எந்தெந்த நாய் உனக்கு சப்போர்ட் கண்ட நாய் கூட போய் சப்போர்ட்டு வாழணும்னு நினச்சி என் வாழ்க்கைக்கு எடுத்துருக்கீங்களே. இப்போ அவன் சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு அவன் பொண்டாட்டி அவன் ஆகி அவன் புள்ள தாலி சேர்த்து அறுத்தாகணும். அதுக்கு தான் விளக்க போடுறேன்.
பவர்ஃபுல்லாக மந்திரவாதி நீங்கள் வச்சு தான் விளக்கு பண்ணுவீங்களா? திட்டமிட்டு சரி செய்வீங்களா? ஏன் எனக்கு செய்ய தெரியாதா? என் பொழப்பை கெடுத்து, என் சந்தோஷத்தை கெடுத்து, என் நிம்மதியை கெடுத்து, எல்லா வேலூர் ஸ்டேஷன், வேளாண்மை ஸ்டேஷன் வந்து ஸ்டேஷனில் நடக்க வைப்பா. விட்டு கொடுப்பா, விட்டு கொடுப்பா, விட்டு கொடு, விட்டு கொடு, விட்டு கொடு, விட்டு கொடுன்னு சொல்லியே மனசில் பாதி வலியை நீங்கள் கொடுத்துட்டீங்க. நான் தான் விட்டு தர மாட்டேன்னு தெரியும். தமிழையும் வனிதாவையும் மாறிய மாட்டேன். சரியா? தெரிஞ்சிருந்தும் என் பொண்டாட்டி நான் எப்படி விட்டு தருவேன்? சரி, நான் விட்டு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ அவன் இன்ஸ்பெக்டர் பொண்டாட்டி, அவன் பிள்ளையும், அவன் பொண்டாட்டி, அவங்க அம்மாவையும் எனக்கு விட்டு தராங்களா? இல்லை பெரியசாமி மருமகளும், பெரியசாமி அவங்க அம்மாவும் 2 மருமகளையும் என் பொண்டாட்டி நான் தான் அவ்வளோ புள்ள கொடுத்தேன். அத்தனைங்களைத்தான் அங்கே உக்காந்துருக்காளுங்க. சரியா? இல்லை அவங்க அம்மா வந்து எங்களுக்கு குடும்பம் நடத்துகிறாளா? இல்லை அமைச்சர் பொண்டாட்டிங்களை தப்பு செஞ்சுட்டு அமைச்சர் பேரை சொல்லி தப்பிக்கிறீங்களா? இப்போ அமைச்சர் பொண்ணுங்களும் பிள்ளைங்களும் வந்து பொண்டாட்டிங்களை வந்து எங்களுக்கு படுக்கிறாளுங்களா? குடும்பம் நடத்துகிறாளுங்களா? யாரும் எங்களுக்கு குடும்பம் நடத்துகிறான்? இங்கே பாரு, இப்போயும் நான் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ. நான் வந்து இன்னும் பல பேர்த்து எல்லாத்தையும் கூட இருந்துட்டு குழியை தூண்டி புதைச்ச அத்தனை வம்சத்தையும் வேரோடு அழிக்கிறதுக்கோசரம் வருவேன். வந்து உன்னை கூட்டிகிட்டு வருவேன். தமிழ் ஒத்தா நீ தாலி அறுத்துருக்கணும். ஒத்தா நீ கழுத்தில் தாலி இருக்கக்கூடாது. என் தாலி தவிர எவ்வளோ தாலி தொங்கக்கூடாது. சரியா? பார்த்தாலே என்னை பார்த்தா என்னை இப்படி இழிச்சோய் மாதிரி தெரியுதா? பேபிக்கு, சுஜாதாவுக்கு, சுபாசனிக்கும் இனி எந்த பொட்டச்சி கழுத்துலையும் தாலி தொங்கக்கூடாது. எல்லா பொட்டச்சி கழுத்துலையும் தாலி அறுக்கணும். நான் கட்டணும். எல்லாத்துக்கும் புருஷன் நான் தானே. எல்லோரும் பேரை சொல்லி அவங்க அடுத்த பேர் சொல்லி தப்பிக்கிறீங்கல்ல. இப்போ எல்லா காலத்துலேயும் நான் தாலி கட்டுறேன். அது எப்படி? தப்பு செஞ்சுட்டு நீ வேணால் வாழ்ந்துக்கோ, நாங்கள் வேணால் போய் சேர்றோம். உங்களுக்கு இருக்கிற பிடிவாதம், கோபம், நீங்கள் தப்பு செஞ்சுட்டு பழி வாங்காதன்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? நீங்கள் பழி வாங்கிட்டு நான் பழி வாங்கக்கூடாதா? ஏண்டி தமிழ் தீவா கண்டாரோடி முண்டை. அன்றைக்கே நான் என்ன சொன்னேன்? புண்டையை மூடிட்டு வனிதாவி தமிழையும் அழைச்சிட்டு நேரில் வா, தாலி கட்டுறேன்னு சொன்னேன். என் பேச்சை நீ மதிக்கலை. இப்போ நீ அனுபவிச்சிட்ருக்குற. என்ன, நான் இன்ன வரைக்கும் தான் உண்மையில ஈரத்துணியோடு தான் நின்று தான் விளக்கு போட்டுட்ருக்குறேன். கையில் ஊசி குத்தி கண்ணீரோட வலியோட வேதனையோட விளக்கு போடுறேன். என் தெய்வம் சும்மா விடாது உங்களை. என்ன, ஒழுங்க மரியாதையை பொண்டாட்டி வனிதாவை தமிழ், வைரமுத்து பொண்ணையும், விஜயா மகளும் வந்து என் கூட தான் குடும்பம் நடத்தணும். ஒன்று ஈகோ பார்த்துட்டு பெரியசாமி மறுபடியும் ஈகோ பார்த்துட்டு இருக்காள தேவடி அம்மாவன். ரெண்டி கண்டாரோடி முண்டை எனக்கு முந்தானி வச்சுட்டு எனக்கு பிள்ளைய பார்த்துட்டு நீ வந்து ஈகோ பார்த்துட்டு இருக்கிறியா? சொல்லு. என்னை பொறுத்தளவுக்கு பேபியோ, சுஜாதாவோ, சுபாஷினியோ எவ்வளோ இருந்தாலும் சரி, பொண்டையை போட்டு வந்து குடும்பம் நடத்தி தான் ஆகணும். என்ன ஈகோ போட்ட பார்த்துட்டு இருக்கலன்னா அவங்க வேலை போகணும். எல்லாத்துக்கும் வேலை போகணும். இப்போ எல்லோரும் சேர்ந்து திட்டமிட்டு சதி செஞ்சு தானே என் வாழ்க்கைக்கு எடுத்துருக்கீங்க. அது எப்படி? நான் விளக்க போட்டுக்கிட்டே இருக்கணும், நீங்கள் மந்திரத்தை போட்டுக்கிட்டே இருப்பீங்களா? நான் விளக்க போடலைனாலும் எனக்கு வெறி பிடிக்குமா? அப்படி தானே? தமிழ் 1000 பேர் 1000 தடவை எனக்கு ஒரு தடவை 1000 பேர் 1000 தடவை சொன்னாலும் என் மனசாட்சி என்ன சொல்லுதோ அதுதான் சரியான முடிவா, சரியான பதிலா, சரியான பிரச்சனை முடியுதா அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆளாளுக்கு காண்டாரோடைய நாய்களை வந்து ஆளுங்களை கூட்டிகிட்டு வந்து எல்லாத்தையும் சப்போர்ட்டை கூப்பிட்டு ஆளாளுக்கு மிரட்டி ஃபஸ்ட் ஸ்டாப் வழியில் படுக்க வச்சிருந்து தவிச்சு நீ வாடின்னு கூப்பிட்டா பெரிய புண்டையாட்ட சீனை போட்டுட்டு ஓவல் கத்திட்டு அங்கே உட்காந்துருத்தியா? இது உனக்கு எந்த நாய் நீ தப்பிக்கிறதுக்காக எவன் கூட போய் படுப்பியா? இனி இவன் கூதி நரம்பை கிழிக்க போகிறேன். சரியா? என்னை தவிர எவன் கூட படுக்கணும்னு நினச்சினா கொத்தாளவுக்க வந்து படுப்பாலாமா, பிள்ளையை பத்துக்காலாமா, குடும்பம் நடத்த வாடினா ரொல்லு புள்ள பேசிகிட்டு இருப்பியோ? ஊர் பூரா என்ன 10 நிமிஷம் போட்டுட்ருக்கிறியோ? கொத்தாளவுக்க வேண்டி பச்சை தேவடியா விஜயா மகளை பார்த்து உங்கள் ஆத்தா உங்கள் அப்பனுக்கு ஒரு நல்லவனுக்கு படுக்கலையா, பலப்பட்டறைக்கு படுத்தாளுங்களா? அதனால தான் நீயும் சேர்ந்து பலப்பட்டறைக்கு படுத்துட்டு இருக்கிறியா? என் பொண்டாட்டியும் தமிழில் வந்து கூட்டி கொடுத்துட்ருக்கிறியாடி மானம் கட்டவில்லை. நான் தான் விட மாட்டேன்னு உனக்கு தெரியுமில்ல. நான் விலக போடுறேன், கஷ்டப்படுறேன், கண்ணீர் விடுறேன்.
எத்தனாயிரம் பேர் வேளாங்கத்தில் இருக்க அத்தனாயிரம் ஒவ்வொரு வீட்டில் என் வாழ்க்கைக்கு எடுத்தவங்க அத்தனாயிரம் பேர் இருக்குன்னு அத்தனாயிரம் குடும்பத்தில் வம்சத்தில் பேரோடைய அழிச்சு காட்டுறேன். புரியுதா? சும்மா அறவரம் ஆடு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா அன்புக்கு நான் இறங்கி போவேன். வம்புக்கு பிடிவாதத்துக்கு உங்களை மேலே எனக்கு பல மடங்கு. நான் அன்றைக்கே சொன்னேன், அப்பயே சொல்லலை. உங்களை விட எனக்கு திமிரு தெனாவட்டு அதிகம், ஒரு செல்லு அதிகம் ரத்தத்தில். புரியுதா? அந்த ஒரு செல்லு அதிகமாக இருக்கிறனால தான் இன்ன வரைக்கும் நான் உண்மையாக இருக்கேன். என்ன அது எப்படி நீ தப்பிக்கிறதுக்காக என்னை பைத்தியம் மயிரும் மட்டை புட்டிங்கி ஒன்றுக்கு ஆரல்குமாரனை தப்பிக்க வைக்கிறேன், இன்ஸ்பெக்டரை தப்பிக்க வைக்கிறது, எஸ்ஐ மட்டத்தை டேஷனை காப்பாற்றுறதுக்காக என்னென்ன நாய் என் சுண்ணி ஊம்பிச்சு. இப்போ அத்தனை பேருமே இப்போ தப்பு செஞ்சுட்டு எனக்கே துரோகம் பண்ணிவிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி கேஸை க்ளோஸ் பண்ண பார்க்குறீங்களோ? இங்கே வர இப்போ நான் புகார் அனுப்பிச்சிருக்கிறேன். நான் என்றைக்கு வரணும் அதை நடவடிக்கை எடுத்தாகும். வருவேன். என் பொண்டாட்டி தமிழுக்காகவும் வனிதாக்காகவும் நிச்சயமாக நான் வருவேன். புரியுதா? தமிழே நீ எந்த கோயிலுக்கு போய் எந்த கோயில் போய் சாமி கும்பிட்டு அழுது கும்பிட்டாலும் நான் மனசு இறங்கினா மட்டும்தான் இப்போ பிரச்சனை முடியும். அது நீ என் கூட வாழ வந்தால் தான். புரியுதா? அதை விட்டு மாரியம்மா மாதிரி பிள்ளை பார்க்குறது, ஒன்றை மாதிரி பிள்ளை பார்த்து வச்சுக்கிறது, அந்த பிள்ளைய கட்டி வைக்க சொல்லி என் ஊருக்காரிலேருந்து என்ன தலைவியமாக இருந்து ஒன்றிய வரைக்கும் உன்னை மிரட்டி இருக்கிறது. உன் ஊருக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லி வேலூர் ஸ்டேஷனுக்கு, வேளாங்கண்ணி ஸ்டேஷனுக்கு, சென்னிமலை ஸ்டேஷனுக்கு, கரிவலை ஸ்டேஷனுக்கு எவ்வளோ இங்கே என்னென்ன பேசியிருக்காங்க எல்லாமே எனக்கு தெரியும். ஃபுல் டீட்டெயிலும் எனக்கு தெரியும். புரியுதா? என்னை யாருமே அவ்வளோ சீக்கிரம் தப்பான ஒரு இடம் போடவும் முடியாது, நிறுத்தவும் என்னை முடியாது. நான் நினச்சா மட்டும்தான் அது சரியாக நிற்பேன். புரியுதா? ஜெயா சங்கர் என்ன சொன்னேன்? எல்லா உண்மையும் தெரிஞ்சு நான் வருவேன். எல்லா உண்மையும் எனக்கு தெரிஞ்சல வருவேன். என் பொண்டாட்டி வனிதாவும் இல்லை உன் பொண்டாட்டி ஜெயாவை தாலி அறுக்கணும். பார்த்தா நீ தானே தம்பி இதெல்லாம் பிரச்சனைக்கு காரணம். கரிவலத்தை பிரச்சனை பண்ணியிருக்கீங்களா நீங்கள்? பெரிய உங்களையெல்லாம் சும்மா விடலாமா? நான் மாரியம்மாவை கேட்டேன், ஃபோன் அடித்து கேட்டால் தமிழை கேளு, தமிழ் தான் உன் பொண்டாட்டி. இப்போ அவளையும் என்கிட்ட சொல்லிட்டேன், மாரியம்மா சொல்லிட்டா, நீ குடும்பம் நடத்துகிற, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஒன்று நீ குடும்பம் நடத்துகிற, இல்லை உன்னை தூக்கி நான் உள்ளே வச்சுட்டு வரேன். என்னை ஒருத்தனை எல்லாம் முட்டாளாக்கி ஏமாத்தணும் நீங்கள் நினச்சிங்க. என்னோடய கோபத்தாலையும் பிடிவாதத்தாலையும் எனக்குள்ள மனசுக்குள்ளே எவ்வளோ வலி வேதனை அனுபவிச்சிட்ருக்குன்னு எனக்கு தான் தெரியும். இப்போ நாளைக்கு நான் வருவேன், மீண்டும் உன் குடும்பம் எல்லாத்தையும் எம்ஜிஆர் நகருக்கு அத்தனை பேர்த்தையும் மிரட்டிகிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நான் தான் வர நாளைக்கு இங்கே இருந்தால் பேசுகிறத உனக்கு அப்படியே சொல்லி கொடுக்குறாங்களே. இப்போ தப்பு எங்கே நடக்குதுன்னு கூட எனக்கு தெரியாதா? நான் வருவேன், கண்டிப்பாக வருவேன், தாலியோடு வருவேன். தமிழ் தாலி வர்றதுக்குன்னு என் கூட குடும்பம் நடத்தணும். இல்லை எம்ஜிஆர் நகருக்கு அத்தனை பேர்த்தையும் நான் பிரிச்சுட்டு வந்துடுவேன். எம்ஜிஆர் நகரில் மட்டும் இல்லை, யார் தப்பு பண்ணி என் மேலே கேஸை கொடுத்து எஃப்சி ஆஃபீஸ்லையும், மகளிர் ஸ்டேஷன்லையும், வேலூர் ஸ்டேஷனையும், வேளாங்கண்ணி ஸ்டேஷனையும், சென்னிமலை ஸ்டேஷனையும் என்னென்ன பத்திராடை பண்ணி வச்சுருக்கீங்களோ அத்தனை பேர்த்துக்கு குடும்பம் பிரிஞ்சு வாங்க. என்ன சுபாஷினி உண்மையானமே நான் சொல்கிறேன், பொய் சொல்ல. நீ எனக்கு ஒரு ஆதரவை, எனக்கு ஒரு சொல்லுதான் சொன்னேன், இன்ன வரைக்கும் நான் மறக்கலை. வீடு எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்த பார்த்தியா? உண்மையெல்லாம் அந்த வார்த்தையினால தான் நான் இன்னமும் எனக்கு இப்போ எனக்கு எல்லோரும் இருந்து அனாத மாதிரி இருக்கிறேன். அனாத மாதிரி நான் அனாதை தான். ஆனால் நீ அவ்வளோ கஷ்டத்துலையும் நீ ஒரு வார்த்தை சொன்ன, அந்த ஒரு வார்த்தை தான் என்னை இன்ன வரைக்கும் தோண்டிகிட்டு இருக்குது. இன்னமும் நான் ஜெயிச்சுக்கிட்டு தான் இருப்பேன், அதாவது தோல்வி கிடையாது. என்னை இன்னமும் கேவலப்படுத்தலாம், அசிங்கப்படுத்தலாம், அவமானப்படுத்தலாம், எவன் வேணால் என்ன வேணாலும் நினைக்கட்டும். என் காலடி மண் எடுத்து எவன் என்னென்ன தப்பு பண்ணானோ அத்தனை குடும்பத்துலேயும் ஒவ்வொரு ரத்தத்தையும் ஒவ்வொரு வினாடிகளையும் நான் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். சாரி, என் தாய் எடுத்துக்கிட்டு இருக்கிறான். நீ என் தெய்வத்தை நம்புகிற தெய்வத்தை கட்டுக்கட்டலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஆனால் என் மனசில் இருக்கிற தெய்வம் என்றைக்கு கட்டுக்கட்ட முடியாது, அழிக்க முடியாது. புரியுதா? நான் என்ன சும்மா நினச்சிட்டு சாமி கும்பிட்டுட்டு உட்காந்துருக்கேன்னு நினச்சிட்ருக்கியா?
விரதத்தோடு இருக்கிறேன்டி, ஈரத்துணியோட என் கையில் ஊசி குத்து ஒவ்வொரு நாளும் குத்த அந்த மரண வழி இருக்க பார்த்தியா, அந்த வழியவே உங்களுக்கு வம்சமே அழிஞ்சிருடி. நான் தான் விட மாட்டேன் தமிழ் வந்து பொழைக்கிற வழியை பாருன்னு சொல்லி நீ அங்கே உட்காந்துருக்க. கேட்டால் உன் பொண்ணு கட்டித்தரேன், நித்யா கேட்டால் நித்யா பொண்ணு கட்டித்தரேன். நான் எனக்கு எவள் வேணும் எவள் வேண்டாம் நான் வந்து சொல்கிறேன். அவளை வந்து எங்களோட பிழைக்கிற வழியை பார்க்க சொல்கிறேன். தமிழையோ வனிதாவையோ பெரியசாமி மருமகளையோ இல்லை எஸ்ஐ மேடமோ இல்லை தேன்மொழியா காவியாவையா நான் வந்து முடிவு வைக்கிறேன். இல்லை கிருஷ்ணவேணியா ராணி எல்லாரும் தப்பு பண்ணுறாங்கள பார்த்தா நீ சேர்ந்து அதில் கூட்டணி பெரிய கூட்டணி நீ தானா? நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லிட்டு எல்லா தப்புக்கு துணை போகிறதே தப்பு. எனக்கு காய்ச்சல் வரணும், அது வரணும், இது வரணும், மந்திரத்தை போட்டு இன்னும் மந்திரத்தை போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. எந்த சாமியாரை வச்சு நீங்கள் தப்பு பண்ணீங்களோ அதே சாமியார் கையில் உங்களுக்கு அழிவு நிச்சயமாக உண்டு. அதை விட்டு பவர்ஃபுல்லான சாமியாரை நான் வச்சுட்டேன், அவ்வளோதான். சரியா? ஒன்று தமிழ் வந்து எங்களோட குடும்பம் நடத்தணும், இல்லை எல்லாரும் வம்சமும் ரத்தவாதி எடுத்துகிட்டு சாகணும். இப்போ நாங்கள் வந்தாலும் எல்லாத்தையும் பிரிக்கி தான் வருவேன். என் கூட வாழ வழியிலும் எல்லா பொம்பளைகளும் பிரித்து தான் வாங்கணும். ஒவ்வொரு வீட்டு பொம்பளையும் எனக்கு என்னென்ன வழி கொடுத்தார்களோ அத்தனை குடும்பத்துலேயும் வேரோடு அழிக்கணும், இல்லை அவளை பிரிஞ்சு வாங்கணும். பெருக்கி தானே நான் வர்றேன். இப்போ நான் வீடியோ போகிறது எதுக்கு தெரியுமா? போலீஸ்காரர்களுக்கெல்லாம் எல்லோரும் சேர்த்து திட்டமிட்ட சரி செஞ்சு எங்கெங்கே என்னென்ன பேசி வச்சுருக்காங்க, எது பேசி வச்சுருக்காங்கன்னு எல்லாமே எனக்கு தெரியும். எஃப்சி பேசி வச்சுருக்கேன், ரைட்டர் ஆப்ஷன் எல்லா பக்கம் பேசி வச்சு எனக்கு தப்பு பண்ணிவிட்டு இனி நான் விட மாட்டேன்னு தெரிஞ்ச பிறகு நான் அறுவாளோடு வந்து என்னையும் போய் கேஸில் உள்ள போட சொல்லி எல்லாமே சொல்லி கொடுத்துற வரைக்கும் எனக்கு எல்லாமே தெரியும். இன்னமேல் என் பொண்டாட்டி என்ன தமிழ் என்னை பிரிக்குன்னு எவ்வளோ நினச்சாலும் வந்து நின்று வெட்டுவேன். புரியுதா? தமிழ் வரண்டி, தாலி அறத்துட்டுருக்கும் காற்று தாலியை கட்ட வரேன். இல்லை சுஜாதா உனக்கு சொல்லித்தரா, சுபாஷினி சொல்லித்தரான்னு உங்கள் ஊர் ஸ்டேஷன் எஸ்ஐ மேடம் உனக்கு சொல்லித்தரா, இன்ஸ்பெக்டரை சொல்லித்தரான், அவன் பொண்டாட்டி வந்து எங்களோட குடும்பம் நடத்துகிறாள்னு கேட்டு சொல்லு. சரிங்க? ஏன்னா தப்பு செஞ்சுட்டு எல்லா தப்புக்கு நீங்கள் பார்க்குறீங்க. நான் வாழ்கிறதுக்கு என்ன வேணால் எந்த ரிஸ்க்கு வேணால் நான் எடுப்பேன். இப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு முக்கால்வாசி. ஐயோ இவன் ஒன்றும் பண்ணவும் முடியல, அழிக்கவும் முடியல, இவன் நம்ம வாழ்கிறதே வேஸ்ட்டுன்னு ஒவ்வொருத்தனும் மனசில் ஒன்று செத்துக்கிட்டு இருக்கானு அதுவும் எனக்கு தெரியும். நான் சொல்லல, எனக்கு ஒன்றும் தெரியாத வரைக்கும் தப்பிச்சானுங்க. இப்போ எல்லா உண்மையும் எனக்கு தெரிஞ்சிருச்சு. எவ்வளோ இருந்தாலும் ரொம்ப தூக்கி நான் விட வைப்பேன். ஓகேவா? எவ்வளோ நீ குடும்பத்தோடு வாழ விட மாட்டேன். அதில் பட்டக்கார கார்த்தியாக இருந்தாலும் சரி, அவன் தம்பி சுரேஷாக இருந்தாலும் சரி, எவ்வளோ இருந்தாலும் சரி. ஓகேவா? தப்பு சொன்னது நீங்கள் தானே, ஆரம்பித்தது கறிவாளர் தானே, தப்பிச்சிட்டிங்க. இனி எங்கிட்ட தப்பிக்க முடியாது. சரியா? எந்த போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட் எபிசர்ஸ் எதுவுமே நடக்கக்கூடாது, நடக்கவும் விட மாட்டேன், வருவேன். சரியா? நான் வரும்போது மறுபடியும் மிரட்டலாம், பிடிக்கலான்னு உன்னை மிரட்டி விட வச்சுருக்கலாம். வேலூர் டேஷனு, வேணாம் டேஷனு, சென்னிமலை டேஷனு எவ்வளோ சேர்ந்து உன்னை மிரட்டி இருக்கலாம், பிளாக்மெயில் பண்ணிகிட்டு இருக்கலாம். அதெல்லாம் எனக்கு தெரியும். மீண்டும் நான் வருவான், அவனை ஸ்டேஷனை கூட்டிகிட்டு வரணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், இவ்வளோ கட்டி வைக்கணும், இவ்வளோ கட்டி வைக்கணும்னு பிளான் பண்ணிகிட்டு இருப்பாளுங்க. எனக்கு எவ்வளோ வேண்டாம் கொண்டே மட்டும் தமிழ் வந்து நீ பிழைக்கிறேன். இல்லை சுஜாதாவும் பேபியும் சுபாஷினியும் வந்து குடும்பம் நடத்தணும். இல்லை உங்கள் ஊர் இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ வேணுமா கனியா அவள் வந்து குடும்பம் நடத்தணும். அவள் தானே இத்தனை பிரச்சனைக்கு காரணம். என் முன்னாடிக்கு மாரியம்மன் கல்யாணம் பண்ணி வச்சு எல்லா தப்பையும் உங்களை வச்சு எல்லாத்தையும் செஞ்சுட்டு உங்களையே மிரட்டி வேலூர் ஸ்டேஷன், வேளாண் ஸ்டேஷன் பதம் பார்த்தாங்கல்ல. இப்போ திருப்பி நான் பதம் பார்க்க வருவேன். சரியா? நான் மனசில் ரொம்ப நொந்து எழுதுறேன், கண்ணீரோடு வந்து நான் நேரில் வந்து பேசிக்கிறேன். என்னை பைத்தியம் சொல்லி இனிமேல் தப்பிக்க முடியாது. என்னை பார்த்தா எனக்கு நியாயம் கிடைக்காம எவ்வளோ குடும்பத்தோட வாழவும் விட மாட்டேன். இது நான் கும்பிட்ற அந்த காளி மேலே சத்தியம், சுடுகாட்டு காளி மேலே சத்தியம்.